அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை மாறி மாறி வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை மாறி மாறி வாசிக்கலாம். Matthew Gospel chapter 14 from verse 23 up to 33 alternatively. And when he had sent the multitude away, he went up into a mountain apart to pray. And when the evening was come, he was there alone. And in the fourth watch of the night, Jesus went unto them walking on the sea. But straightway Jesus spake unto them, saying, Be of good cheer, it is I, be not afraid. And he said, Come. And when the Peter was come down out of the ship, he walked on the water to go to Jesus. And immediately Jesus stretched forth his hand and caught him, and said unto him, O thou of little faith, wherefore didst thou doubt? Then they that were in the ship came and worshipped him, saying, Of the truth, thou art the Son of God. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. இந்த சம்பவத்தை நாம் அநேக முறை வாசித்திருக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23 33 வரையில் உள்ளான இந்த சம்பவத்தை நாம் அநேக முறை வாசித்திருக்கலாம். இந்த சம்பவமானது மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45 முதல் வாசிக்கிறோம். அதே போல இதே சம்பவத்தை யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் வாசிக்கிறோம். இந்த 3 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவமானது அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இது முக்கியமான ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. இங்கே வாசிக்கிறோம். 22ஆம் வசனம் எடுத்து வாசியுங்கள். அவர்களை துரிதப்படுத்துகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே அவர்களை படவிலே ஏற்றி கலிலேயா கடலிலே அவர்களை அனுப்பி பெத்சாய்தா என்ற கரை கப்பாலே அவர் போக சொல்கிறார். சீடர்களை மாத்திரம் அந்த படவிலே அவர் ஏற்றுகிறார். அவர் தனித்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த சம்பவமானது எந்த சம்பவத்துக்கு அடுத்ததாக வருவது என்று பார்த்தால் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை அவர் போஷித்து உன்னதமான ஒரு காரியத்தை ஜனங்கள் நடுவாக அவர் செய்துவிட்ட பிறகு உடனடியாக என்று வாசிக்கிறோம். இமீடியட்லி he constrained his disciple என்று வாசிக்கிறோம். அதாவது அவருடைய சீடர்களை அவர் வலுக்கட்டாயமாக படவிலே ஏற்றினார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த 3 சுவிசேஷங்களிலும் இந்த வார்த்தை காணப்படுகிறது. immediately he constrained his disciple to board the boat என்று வாசிக்கிறோம். இந்த படவிலே அவர்களை வலுக்கட்டாயமாக அவர் ஏற்றினார். இந்த சம்பவத்துக்கு உடனடியாக அங்கே என்ன நடந்தது என்பது மத்தேயு சுவிசேஷத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்திலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. எடுத்து வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்போ இந்த 5 அப்பத்தை கொண்டு 2 மீனை கொண்டு 5000க்கும் அதிகமான ஜனங்களை போஷித்த பின்பு ஜனங்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள், இவர் அப்பத்தை கொடுக்கிறார், இவர் மீனை கொடுக்கிறார், இவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், நல்ல வார்த்தைகளை பேசுகிறார், ஆகையால் இவரையே நாம் ராஜாவாக்கி விடுவோம் என்று சொல்லி இயேசுவானவரை ஆக்க அவர்கள் முற்பட்ட பொழுது சீடர்களும் அவர்களோடு கூட சேர்ந்து கொள்ளக்கூடாது. இந்த ராஜ்யம், இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் தனதல்ல, பரலோக ராஜ்யமே தனது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்றாக உணர்ந்ததினால்
அவர் இந்த சீடர்கள் இந்த உலக ஜனத்தோடு கூட கடக்காமல் அவர்கள் தனித்திருக்கும்படி அவர்களை அவசரப்படுத்தி அங்கே ஏற்றி அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு அடுத்ததல்ல. இந்த உலகம் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றதினால் அவரை ராஜாவாக முயற்சிக்கிறது. தனது ராஜ்யமானது இந்த உலகத்திற்கு அடுத்ததல்ல என்று நன்றாக உணர்ந்ததினால் அவருடைய சீடர்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். அதே போலத்தான் அவருடைய சீடர்களாக காணப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்துக்கு அடுத்தவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்கு அடுத்தவர்கள் அல்ல. அவருடைய திட்ட தீர்மானத்தின்படி பரலோக ராஜ்யத்திற்கென்று அவரால் குறிக்கப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அந்த சீடர்களை அவர் அங்கே ஏற்றி அனுப்புகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். He consigned them to board the boat என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவர் செல்லாமல் அவர் தனித்திருந்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது இந்த சீடர்கள் அவர்கள் அந்த கலிலேயா என்ற அந்த கடலிலே அவர்கள் பிரயாணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை ஏற்று அவர்கள் பிரயாணித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கலிலேயா என்ற அந்த கடல் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அது சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு லேக்கு போல இருக்கக்கூடிய ஒரு கடல். ஆகவே அந்த கடலானது சுற்றியும் மலைகளால் சூழப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த மலையிலிருந்து புறப்பட்டு வருகின்ற காற்றானது அதிகமாக இந்த கடல் வழியினால் அது நகர்ந்து செல்வதால் அடிக்கடி அந்த கலிலேயா கடலில் என்ன நடக்கும்னா புயல் உண்டாகும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். எப்பொழுது புயல் வரும் என்றே அந்த கடலிலே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட கடலில் தான் இந்த சீடர்களை அவர் அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே ஒருவேளை விசுவாசியாக இருக்கிற நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பாவத்தில் நாம் இருந்தால் தான் நமக்கு துன்பம் வரும் என்பதில்லை. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் இருந்தாலும் கூட நமக்கு துன்பங்கள் வரும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் தான் அந்த கடலிலே அவர் அனுப்புகிறார். ஆனால் அங்கே என்ன உண்டானது? புயலும் காற்றும் அங்கே உண்டானது என்று வாசிக்கிறோம். அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். 25ஆம் வசனம் வாசியுங்கள். 25ஆம் வசனம் மத்தேயு 4ஆம் ஜாமம் என்று சொல்லும் பொழுது அதிகாலை 3 to 6 மணிக்குள்ளான நேரம். 3 மணியிலிருந்து அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளான நேரத்தில் தான் 4ஆம் ஜாமம் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் சாயங்காலமாக அந்த சீடர்களை அவர் படவிலே ஏற்றிருக்கிறார். அவர்கள் இந்நேரம் கலிலேயா கடலை கடந்து பெத்சாய்தாவிலே போய் அவர்கள் சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களால் போக முடியவில்லை. விடியற்கால இரவிலே கூட அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அவர்கள் துடுப்பை போட்டு கொண்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அலைகள் எழும்புகிறது, முழுகி விடுவோமோ என்ற ஒரு திட்டத்துக்குள்ளாக அவர் காணப்படுகிறார்கள். 12 சீடர்களில் மோஸ்ட் ஆஃப் தெம் அநேகம் பேர் அவர்கள் மீனவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு இந்த கடலுடைய கொந்தளிப்பு ஒன்றும் பெரிதல்ல. இருந்தபொழுதும் அன்றைக்கு வீசின அந்த அந்த கொந்தளிப்பானது அவர்களை மிரள செய்தது. அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அங்கே துடுப்பை அவர்கள் போடுகிறார்கள். ஆனால் அவர்களால் கரை சேர முடியவில்லை. அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை நோக்கி அவர்கள் கதறுகிறதை அவர்கள் நாம் பார்க்கிறோம். இதை குறித்து மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8 வாசிங்கள். now 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். and he saw them toiling in rowing என்று வாசிக்கிறோம். இப்பொழுது நான் சொன்னேன், கற்பனை பண்ணி பாருங்கள். கலிலேயா கடலிலே அவர்கள் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே மிகவும் உக்கிரமான அங்கே கடும் காற்று அங்கே வீசினது என்று 6ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்கள். and the sea arose by reason of a great wind and blew என்று வாசிக்கிறோம்.
வாசிங்க. கடல் கொந்தளித்தது, காற்று அடித்தது. இங்கே பார்க்கிறோம் எதிரடியான காற்று. the wind was contrary to them என்று வாசிக்கிறோம். அவர்களுக்கு எதிரடியாக அங்கே காற்று வீசி கொண்டிருக்கிறது, கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. அவர்களால் இங்கே கண்டு வலிக்க முடியவில்லை என்று 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கண்டு வலிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே they are toiling என்று வாசிக்கிறோம். they are toiling in rowing for the wind was contrary unto them என்று வாசிக்கிறோம். 4ஆம் மணி ஜாமம் வரை அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததை யார் பார்த்தா? இயேசு கிறிஸ்து பார்த்தார். அவர் மலை மீது அவர் இருக்கிறார். இவர்களை கடலிலே அனுப்பிவிட்டார். மலை மீதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார். அங்கே தான் பாடுபட போவதை, இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை எல்லாம் இரவிலே அவர் மலையிலே தங்கி பிதாவானவர் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற காரியத்தை அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். தானே ஒன்றும் செய்வதில்லை. பிதாவானவர் என்ன செய்ய சொல்கிறாரோ, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி திருவுளம் பற்றின தேவன் பிதாவோடு அவர் உறவாடி பெற்றுக்கொள்கிற அந்த ராத்திரி வேளையிலே பிதாவோடு இருந்தாலும் ஒரு கண் யார் மீது இருக்கிறது? அந்த நடுக்கடலிலே 4ஆம் ஜாமத்திலே அவருடைய சீடர்கள் மீது அவருடைய கண் இருக்கிறது. ஒருவேளை இவர்களால் அந்த மலையிலே எங்கே இருக்கிறார் என்று பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம். இந்த சீடர்களால் எந்த மலையிலே நம்முடைய கர்த்தர், நம்முடைய எஜமான் எங்கே இருக்கிறார் என்று ஒருவேளை இவர்களால் பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் தன்னுடைய சீடர்கள் மீது இருந்தது என்று வாசிக்கிறோம். 48ஆவது வசனம் அண்ட் he saw என்று வாசிக்கிறோம். ஆகவேதான் 4 புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சொல்லுகிறார். அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது? அது உலாவி கொண்டிருக்கிறது. தம்மை வெளிக்காட்டும் பொருட்டாக அது உலாவி கொண்டிருக்கிறது. இந்த பூமியின் மீது அது உலாவி கொண்டிருக்கிற கண்கள். ஒருவேளை நாம் சொல்லலாம், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய பாடுகள் அது தேவனுக்கு தெரியாமல் இருக்கிறது, நான் எவ்வளவு தூரம் இந்த கஷ்டத்திலே நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒருவேளை சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சனத்தையும் ஆண்டவர் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். சீடர்களுக்கு ஒருவேளை திஸ் வாஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்டார்ம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சீடர்கள் பார்த்தா அந்த மீனவர்களாக இருக்கக்கூடிய அந்த சீடர்களுக்கு இது மிகப்பெரிய புயல். இந்த காற்றில், இது எதிரடியான காற்று படகை கவிழ்த்து போடும் என்று ஒருவேளை அவர்கள் உறுதியாக நம்பியிருக்கலாம். ஆகவே தான் அவர் கூக்குரல் இடுகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஏன் கூக்குரல் இடுகிறார்கள்? இந்த காற்றுக்கு இந்த படகு தாங்காது, கண்டிப்பாக இது முழுகி போய்விடும். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க. அவர்கள் மீனவர்கள், அவர்களுக்கு தெரியும் இது இந்த காற்றுக்கு இந்த படகு தாங்காது, இது முழுகி போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். ஸோ தே கால் இட் அஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்டார்ம் என்று நினைக்கிறார்கள். இது நிச்சயமான ஒரு புயல். இந்த புயலினால் இந்த படகு கவிழ்ந்து போகும் என்று நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறார்னா, திஸ் ஸ்டார்ம் இஸ் பர்ஃபெக்டிங் ஸ்டார்ம் என்று நினைக்கிறார். இது அவர்களை செழுமைப்படுத்தக்கூடிய, சரி செய்யக்கூடிய, அவர்களை திடமாக தன்னுள்ளாக நிற்க வைக்கக்கூடிய ஒரு புயல் என்று அவர் உணர்ந்திருக்கிறார். சீடர்கள் பயப்படுகிறார்கள், இது பரிபூரணமான ஒரு புயல், இந்த புயலினால் நான் இந்த படகு கவிழ்ந்து விடும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தேவாதி தேவன் என்ன சொல்லுகிறார்? திஸ் இஸ் எ பர்ஃபெக்டிங் ஸ்டார்ம். உன்னை சரிப்படுத்தும் பொருட்டாக, உன்னை சீர்படுத்தும் பொருட்டாக, இந்த உலக ராஜ்யம் அவருடைய ராஜ்யம் அல்ல என்று நீ தெரிந்து கொள்வதற்காக அவர் செய்கிறார். சீடர்கள் அவரிடத்துல போய் கேட்கிறார்கள், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த் என்று அவர்கள் கேட்கிறார். ஒரு சமயத்தில் ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிறார்கள், இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். எங்களுடைய விசுவாசம் அற்பமான விசுவாசமாக இருக்கிறது. சில காலம் உம்மை பற்றி இருக்கிறோம், சில சூழ்நிலைகள் வரும்பொழுது, சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது நாங்கள் பதறி பேசிவிடுகிறோம். எங்களுடைய விசுவாசம் குறைவுபட்டதாக காணப்படுகிறது.
ஆகவே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று அவர் கேட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அவருடைய விசுவாசத்தை பெருக செய்வதற்காக, உன்னுடைய விசுவாசம் மென்மேலும் பலப்படுவதற்காக, காலையிலே நாம் ஆராதனை கேட்ட விதமாக அவரோடு கூட உறவாடக்கூடிய நிலைமைக்கு உன்னையும் என்னையும் தேவன் கொண்டு வருவதற்காக இந்த புயலை உன்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அவர் எதற்காக அனுமதிக்கிறார்? நாம் மேலும் மேலும் அவருக்குள்ளாக வளர்ந்து வருவதற்கு, நம்முடைய விசுவாசம் அவருக்குள்ளாக வர்த்திக்க செய்வதற்கு, பெருக பண்ணுவதற்கு புயலையும் காற்றையும் மழையும் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அலைகளை பார்த்தால் அமைதிடுவோ, நிலையையும் இழந்திடுவோ. அலைகளை பார்த்தால் அமைதிடுவோ, நிலையையும் இழந்திடுவோ. அவர் உள்ளே வந்தால் அமைதல் அடைவோம், அவர் உள்ளே வந்தால் அமைதல் அடைவோம். அக்கரை சேர்ந்திடுவோம், அக்கரை சேர்ந்திடுவோம். இயேசுவை இலக்காய் வைத்தே இத்தரையில் ஜீவிப்போம், இடவலம் திரும்பாமலே என்றும் முன்னேறிடுவோம். அலைகளை பார்த்தால் அமிழ்ந்திடுவோம், நிலையையும் இழந்திடுவோம். அவர் உள்ளே வந்தால் அமைதல் அடைவோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய பார்வை நம்மோடு இருக்கிறது. ஆகார் அவர் துரத்தி விடப்படுகிறார், ஆனால் தேவனுடைய கண்கள் என்னை கண்டது என்று அவர் சொல்லுகிறார். ஆகாரை கண்ட கண்கள் உன்னையும் என்னையும் கண்டு கொண்டிருக்கிறது. உன்னுடைய நிலைமை மிகப்பெரிய நிலைமை அல்ல, தேவனுக்கு முன்பாக உன்னுடைய நிலைமை மிகப்பெரிய நிலைமை அல்ல. ஏன் இதற்குள்ளாக ஒவ்வொரு காரியத்திற்குள்ளாக நம்மை கொண்டு செல்லுகிறார்? ஏனென்று சொன்னால் உன்னை பரிபூரணப்படுத்துவதற்காக, உன்னை அவருடைய விசுவாசத்திற்குள்ளாக நிலைவரப்படுத்துவதற்காக, உன்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்வதற்காக அவர் கொண்டு செல்கிறார். எவ்வளோ பாடுகளை நான் கேள்விப்படுகிறேன், எவ்வளோ கஷ்டங்களை கேள்விப்படுகிறேன். இருந்தாலும் நம்முடைய விசுவாசிகள் மத்தியிலே அவரை குறித்ததான அந்த விசுவாசமானது அது உறுதியாக இருக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள், புருஷன் குடியினால் அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய சகோதரிகளுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள். அவர்கள் சொல்லும் பொழுது மனம் உடைகிறது. அப்பேற்பட்ட துன்பங்கள், இந்த துன்பத்திலிருந்து விடுதலையே இல்லையா என்று சொல்லி அவர்கள் கலங்குகிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் வீணாய் போகிறதே, தகப்பன் தாயை அடிப்பதினால், வார்த்தைகளை பேசுவதினால் பிள்ளைகள் எல்லாம் வீணாய் போகிறதே என்று அங்கலாய்க்கிறார்கள். இந்த நிலைமையிலிருந்து எப்பொழுதுதான் என் கர்த்தர் என்னை இந்த நிலைமை மாற்றுவாரோ என்று அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். புருஷனை இறந்துவிட்ட சகோதரிகள் கூட எவ்வளவு வேதனைக்குள்ளாக இருக்கிறார்கள், நிம்மதி இல்லாமல் கஷ்டத்திலே எவ்வளவு அவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் நினைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எதற்காக கொண்டு வருகிறார்? அது பொன், அது நெருப்பினால் சோதனை பண்ணப்பட்ட பிறகு, சுத்திகரிக்கப்பட்ட பிறகு சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அற்பமான காரியங்கள், இதெல்லாம் சில காலம்தான் நமக்கு உள்ளாக இருக்கும், அதெல்லாம் சீக்கிரமாக நம்மை விட்டு போய்விடும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்கள். 2 கொரிந்தியர் 4:17. அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான உபத்திரவம், லைட் அஃப்ளிக்ஷன் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். 1980ஆம் ஆண்டிலே என்னுடைய தகப்பனார் என் தாயை விட்டு அவர் சென்று விட்டார். உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அதை போல கஷ்டம் அவ்வளோ துன்பத்துக்குள்ளாக எங்களோட குடும்பம் சென்றது.
ஆதரிப்பார் யாரும் இல்லை. அதாவது தகப்பன் வீட்டிலையும் அவர் ஏற்றுக்கொள்வார் இல்லை, தாய் வீட்டிலையும் ஏற்றுக்கொள்வார் இல்லை, மாமனார் மாமியார் வீட்டிலும் அவர்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்பி சென்று விடுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். எனது மகனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ என்று சொன்னார்கள். யாரும் மற்ற நிலைமையிலாக எனது தாயார் எங்கள் 4 பிள்ளைகளையும் ஒரு ரிக்ஷாவில் ஏற்றிட்டு ஒரே ஒரு பெட்டி ஏற்றிக்கிட்டு வெளியே வந்தாங்க. போய் அவரோட சகோதரர் வீட்டில் தங்கலான்னு சொல்லி போனாக்கா 1 வாரம் அவர்களால் வைத்துக்கொள்ள முடியவில்லை. நீ இங்கேருந்து கிளம்பி போ என்று சொன்னார்கள். பிள்ளைகள் ஒரு பக்கத்தில் கொடுக்குற கஷ்டங்கள், நான் எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருப்பேன்னு எனக்கே தெரியல. ஒரு நாள் இரவு 11 மணிக்கு அந்த முருங்கப்பாக்கம் பாலத்தில் நானும் எங்கள் அம்மாவும் நிற்கிறோம். எங்கள் பாலத்து மேலே நிற்க வச்சுருக்காங்க தள்ளி விடுறது. உன்னை தள்ளிட்டு நானும் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 12 மணிக்கு நானும் எங்கள் அம்மாவும் அந்த பாலத்தை அட்டை நிற்கிறோம். நான் பாலத்து மேலே நிற்கிறேன். இன்னும் ஞாபகம். அவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், ஒன்றுத்துக்கும் ஒன்றுமில்லாத ஒரு காரியம். யார் எங்களுக்கு தேற்றுவார் இல்லை. கஷ்டங்கள், அந்த பாடுகள் மத்தியிலே அங்கே நின்று கொண்டிருந்த எங்களை தேவன் கண்டார். அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான, எங்களுக்கு அந்த வசனம்லாம் தெரியல, ஆனால் தேவன் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பது மாத்திரம் எங்களுக்கு தெரிந்தது. பிள்ளைகளால் கஷ்டம், குடும்பத்தினால கஷ்டம், குடும்ப அங்கத்தினரால் கஷ்டம், புருஷனால கஷ்டம், எல்லாவற்றையும் அவர் கண்டார். ஆகாரனுடைய கண்ணீரை கண்ட தேவன் எங்களுடைய கண்ணீரை கண்டார். உங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரும் கண்டார். உங்களுடைய நிலைமையை குறித்து எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உண்மையுள்ளவர். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பிற்பகுதியிலே வாசிக்கிறோம். He will not forsake us. He will not forsake us. நம்மை அவர் மறுதலிக்க மாட்டார், நம்மை மறக்க மாட்டார். வாசியுங்கள் எபிரேயர் 13:5 பிற்பகுதி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்பேற்பட்ட உன்னதமான தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்மை சாட்சியாக நிற்க வைப்பார், இந்த உலகத்துக்கு மத்தியிலே வாழ வைப்பார் என்ற நிச்சயம் நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அதுதான் அவருடைய சத்தியம். அவருக்கு தெரியும் இந்த கலிலேயா கடலிலே அங்கே புயல்கள் எழும்பும், படகை திருப்பி போடும் என்று தெரியும். அவர் மலையிலே இருந்தாலும் மார்க் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவருடைய கண்கள் அந்த படவின் மீது இருந்தது. எவ்வளோ பெரிய ஆறுதலான வார்த்தை அது பாருங்க, எவ்வளோ பெரிய ஆறுதலான வார்த்தை. அது படகு கவிழ்ந்து போகிற அந்த சமயத்திலே அவர் அங்கே கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். நடந்து வந்தார், தண்ணீர் மீது அவர் நடந்து வந்து அவளை காப்பாற்ற வந்தார். ஆனால் இவர்களுடைய நிலைமையினாலே, ராம் முழுதும் தண்டு வலித்ததுனாலே, படகிலே இருந்ததுனாலே, புயல்களினாலே அவர் ஒரு மயக்கமற்ற நிலைமையிலே காணப்பட்டார்கள். தேவன் தெளிவாகத்தான் அவர் முன்னாக தண்ணீர் மீது நிற்கிறார். ஆனால் இவர்களுடைய நிலைமையினாலே, இவர்களுடைய சூழ்நிலையினாலே, இவர்கள் இரவு முழுதும் பட்ட கஷ்டத்தினாலே தேவன்தான் வந்திருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ள முடியாமல் ஆவி வந்திருக்கிறது என்று சொல்லி ஆவேசம் ஆவேசம் என்று அவர்கள் கத்துகிறதை பார்க்கிறோம். நாமும் கூட அப்படித்தான் நம்முடைய கஷ்டத்தினாலே, துன்பத்தினாலே தேவனை நிந்திக்கிறோம், தேவனை துன்பப்படுத்துகிறோம். இன்னும் கூட இவர் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி விசுவாசத்தை நாம் மறுதலிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அவர்களுக்கு நன்றாக நடக்கிறது, ஏன் எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி அவரை மறுதலிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். தெளிவில்லாத நிலைமை ஏன் ஏற்பட்டது? உங்களுடைய பாடுகள் நிமித்தமாக, உங்களுடைய கஷ்டங்கள் நிமித்தமாக அவரை சரியாக பார்க்க முடியாமல் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர் தெரிவற்ற உருவமாக அவர்கள் தென்படுகிறார். அவரை பார்க்கும்பொழுது தேவாதி தேவனை பார்க்க முடியாமல் அவர் ஆவி என்று சொல்லி கத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல நாமும் கூட நம்மளுடைய கஷ்டங்கள் நிமித்தமாக தேவனை ஆவி என்று சொல்லி அவரை இகழ்ந்து பேசியிருக்கோம். இவரால் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை என்று சொல்லி நாம் அங்கே அவிசுவாசம் நாம் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் அங்கே சொல்கிற வார்த்தை என்ன? இந்த 3 சுவிசேஷத்திலையும் அவர் சொல்கிற வார்த்தை என்ன? பி ஆஃப் குட் சியர், இட் இஸ் ஐ, பி நாட் அஃப்ரைட். 3 வார்த்தைகளை சொல்லுகிறார். அதை வாசிங்கள். 27ஆம் வசனம் பிற்பகுதி.
27ஆம் வசனம் பிற்பகுதி வாசியுங்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். திடன் கொள்ளுங்கள் ஒரு வார்த்தை, நான் தான் இரண்டாவது வார்த்தை, பயப்படாதிருங்கள் மூன்றாவது வார்த்தை. 3 வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். கஷ்டத்திலையும் பாடுகளிலும் நெருக்கத்திலையும் காணப்படுகிற உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்கிறார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நானே சொல்கிறேன் என்ற வார்த்தை அநேக முறை வாசிக்கிறோம். 365 முறை பயப்படாதிருங்கள் என்று சொல்லி வருஷத்துக்கு ஒரு நாள் வீதம் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். பயப்படாதிருங்கள், நான் தான் என்று அவர் சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள். பயத்தை உங்களிடத்திலிருந்து அறவே நீக்குகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பயப்படாதீங்க, உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து பயப்படாதீங்க என்று சொல்லுகிற தேவன் அவர்தான். எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் மாற்றக்கூடியவர். பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவதான வார்த்தை பி ஆஃப் குட் சியர் என்று சொல்லுகிறார். அப்படி என்ன? உன்னை தேற்றுகிறார், உன்னை தேற்றுகிறார். அவர் தேற்றுகிற வாளன், உன்னை தேற்றுகிறார். ஹீ கம்ஃபர்ட்ஸ் அஸ். அவர் நம்மை தேற்றுகிற தேவன். பயப்படாதிருங்கள். அதுக்கப்புறம் பி ஆஃப் குட் சியர், திடன் கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலைகளை நீ சுலோகமாக நீ கடந்து விடலாம் என்று சொல்லி உன்னை தேற்றுகிற தேவன். மூன்றாவது மிகப்பெரிய வார்த்தை என்ன வார்த்தை? ஐ ஆம், இட் இஸ் ஐ என்று சொல்லுகிறார். ஐ என்றால் தீர்ந்து போச்சு, எல்லாமே முடிஞ்சது. நான் தான் கர்த்தர், நானே கர்த்தர். நான் என்று சொன்னால் முடிஞ்சு போச்சு. மோசேவுக்கு அவர் திருவள்ளம் பற்றும் போது அவர் சொல்லுகிறார், ஐ ஆம் வாட் ஐ ஆம் என்று சொல்லுகிறார். நானே கர்த்தர் என்று சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஐ ஆம் ஏ ட்ரூ வைன் என்று சொல்லுகிறார். நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்கிறார். ஐ ஆம் த ரெசரக்ஷன் அண்ட் லைஃப் என்று சொல்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட் என்று சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். ஐ ஆம் த லிவிங் பிரெட் என்று சொல்லுகிறார். நானே ஜீவனுள்ள அப்பம் என்று சொல்லுகிறார். ஐ ஆம் த லிவிங் வாட்டர் என்று சொல்லுகிறார். நானே ஜீவனுள்ள தண்ணீர் என்று சொல்லுகிறார். நானே 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 என்று சொல்லும் பொழுது அது அதிகாரத்தை குறிக்கிறது. உனது பக்கத்தில் இருக்கக்கூடியவர் யார்? அதிகாரம் மிக்கவர். அதுதான் ஐ என்ற வார்த்தை. இது நாம் சொன்னால் அது பெருமை, அவர் சொன்னால் அவரது மகிமை. நான் இந்த காரியத்தை செய்து முடிப்பேன் நீயோ நானோ சொன்னால் அது பெருமை, அவர் சொன்னால் அது அவருடைய மகிமை. ஒரு முடியை உங்களால் வெள்ளையா கருப்பா மாற்ற முடியாது, அவரால் எல்லாம் முடியும். ஆகவேதான் அவர் சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நானே ஜீவனுள்ள அப்பம், நானே ஜீவனுள்ள தண்ணீர் என்று அவர் சொல்லுகிறார். என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வர முடியாது என்று சொல்லுகிறார். அந்த ஐ என்ற அந்த வார்த்தை எதை சொல்லுகிறது? The authority, it speaks the authority of the Lord. It speaks the potentiality of the Lord. அவருடைய வல்லமையை குறித்து அது பேசுகிறது. அவர் எங்கே இருக்கிறார்? நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன். Be of good cheer, திடன் கொள்ளுங்கள். மூன்றாவது வார்த்தை பயப்படாதிருங்கள். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. ஒரு படகுக்குள்ளாக அவர் வரப்போகிறார். படகாம் நமக்குள்ளே குடிகொண்டுள்ளவர், திடனளிக்க வல்லவர். படகாம் நமக்குள்ளே குடிகொண்டுள்ளவர், திடனளிக்க வல்லவர். முற்றிலும் நம்மை காக்க உள்ளவர், முற்றிலும் நம்மை காக்க உள்ளவர், முற்றிலும் நல்லவர், முற்றிலுமே நல்லவர். இயேசுவை இலக்காய் வைத்தே இத்தரையில் ஜீவிப்போம், இடவலம் திரும்பாமலே என்றும் முன்னேகிடும். படகாம் நமக்குள்ளே குடிகொண்டுள்ளவர் என்று வாசிக்கிறோம். அட் த லாஸ்ட் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், they willingly received him என்று வாசிக்கிறோம். அவர்கள் அந்த படகுக்குள்ளாக ஆண்டவரை விருப்பமாக அழைத்தார்கள். அதை வாசிங்க, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வருது, they willingly received him என்று வாசிக்கிறோம். வாசிங்க இல்லையா? 6ஆம் அதிகாரம் யோவான்
6ஆம் அதிகாரத்தில் வருது. they willingly received him. மனதாய் இருந்தார்கள், அவரை படவிலே ஏற்றிக்கொள்ள மனதாய். இப்போ தெரிந்து விட்டது அவர்களுக்கு, அவர் ஆவேசம் அல்ல. he is not the spirit, he is the Lord. he said I am. அவர் நானே என்று சொன்ன பிறகு அவரை தங்களுடைய படகிலே ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனதாய் they willingly received him என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்னும் படகிலே அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உள்ளே வந்தால் அமைதல் அடைவோம், அக்கறை சேர்ந்திடுவோம். இந்த வாழ்க்கையை முடித்து அக்கறையிலே சேர்ந்துடுவோம். எப்பொழுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே வரும் பொழுது. ஏன் இப்பேற்பட்ட ஒரு பர்ஃபெக்டிங் ஸ்டாம், உன்னை பரிபூர்ணப்படுத்துவதற்கான ஒரு புயலை உன்னுடைய வாழ்க்கையில உண்டு பண்ணினார்? ஏன் என்று சொன்னால், உன்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண, உன்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்க அவர்கள் அங்கே வர்த்திக்க செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய குறி. ஆகவேதான் he sent them into the tempest. ஆகவேதான் அவர்களை இந்த விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர்களை உட்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இந்த அற்புதங்களை, அடையாளங்களையும் பார்த்து அவர்கள் மயங்கி போகக்கூடாது. நாம கூட அப்படிதான். அவர் செய்கிற அற்புதங்கள், இங்கே செய்கிறார்கள், அங்கே செய்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையின் படகில் அவர் இருக்க வேண்டும். உன்னுடைய உபத்திரவத்திலே அவர் இருக்க வேண்டும். அவர் மகிமைப்பட வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு காரியத்தை குறிப்பிட்டு முடிக்க விரும்புகிறேன். அவர்கள் சொன்ன வார்த்தை the Lord save us என்று சொல்கிறார்கள். the shortest prayer in the Bible. இதை தான் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் சொல்லும் பொழுது இந்த இடத்துல வருகிறது, தேவனே எங்களை காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது யோவான்லேயோ மார்க்லேயோ வருது. the Lord save us என்று சொல்கிறார். தேவனே எங்களை காப்பாற்றும். அவர்களுக்கு இதை தவிர அந்த சூழ்நிலையிலே அவர்கள் சொல்ல வேறு எந்த வார்த்தையும் இல்லை. எங்களை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சமயம் என்னுடைய ஜூனியர் ஒரு பையன் தான். இந்த பாண்டிச்சேரியிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் அவங்க குடும்பம் ஒன்று. என்ன எப்படிப்பட்ட குடும்பம்னாக்கா, இந்த மாருதி கார்லாம் இருக்குல்ல, இந்த மாருதி காரோடைய பார்ட்ஸு அவங்க மூலமாக தான் எல்லாருக்கும் விற்பனை ஆகும். இந்த காரினுடைய பார்ட்ஸை அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நகரத்திலே அநேக வீடுகள் உண்டு. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவர்னு சொன்னாக்கா, ரொம்ப பொலைட்டான ஆள். அவருக்குள்ள சுயநீதிமான், சத்தம் போட்டு கூட பேசக்கூடாது. அவர் உடுத்துகிற ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குனாக்கா, நல்ல நீட்டாக தான் வருவார். ஷேவ் பண்ணாமல் வெளியே வர மாட்டார். ஷேவ் பண்ணி நீட்டாக வருவார். வெளியே 4 பேர் சேர்ந்து பேசினோம்னா சத்தம் போட்டு பேச மாட்டார். அவர் எதாவது பேசினோம்னாக்கா பின்னாடி யாராவது வராங்களான்னு பார்ப்பார். தன்னை குறித்து, தன்னுடைய சூழ்நிலை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக, தன்னை குறித்து சுயநீதிமானாக வாழ்ந்த ஒரு மனுஷனாக. அவரை குறித்து நாங்கள் அதிகமாக பேசிக்குவோம். என்ன இப்படி இந்த மனுஷன் இருக்கிறான், ஆனால் மிகப்பெரிய பணக்கார். தன்னை குறித்து எல்லோரும் நல்ல கருத்தை கொண்டு இருக்க வேண்டும். அவரை பார்த்து சொன்னாக்கா, ஐயோ இந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லணும்னு அவர் விரும்புகிறார். மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையா, அது அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னை பார்த்தா பெருமையாக நினைக்கணும், தன்னை ஒரு நல்லவன்னு சொல்லணும், இன்னும் காட்டிக்கொள்வதில் மிக ஜாக்கிரதையான மனுஷன். ஒரு நாள் அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அப்படியே கெரோசினை ஊற்றிக்கிட்டு அப்படியே கொளுத்தி பயங்கரமான தீக்காயங்களோடு ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டென்சிவ் வார்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போது எல்லா போலீஸ்காரங்க மிகப்பெரிய ஆட்கள்லாம் நிற்கிறாங்க. பணக்காரங்கன்றதுனால பெரிய பெரிய ஆட்கள்லாம் உள்ளே இருந்தாங்க. அப்போது என்னோட நண்பனோட கூட நான் போயிருந்தேன். அவங்க போய் அந்த பையன் கூட 2-3 தடவை பேசியிருக்கிறேன். இருந்தாலும் நான் அந்த பார்க்குறதுக்காக என் நண்பரோட கூட போயிருக்கும்பொழுது அவரிடத்துல நான் சொன்னேன், அந்த பையனுக்கு சுயநினைவு இருந்தால் 2 வார்த்தை பேசுகிறதுக்கு எனக்கு அனுமதி வாங்கி தரணும். எப்படிடா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஐஜிலாம் எல்லாமே எஸ்பி எல்லாமே சுற்றி இருக்கிறாங்க, எவ்வளோ அவங்களுடைய ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, 2 வார்த்தை எப்படி பேச முடியும்? அது இன்டென்சிவ் கேர், யாரும் உள்ளே போக முடியாது. உங்கள் அம்மா ஒரு நர்ஸு, ஆகவே நீ இப்போ தான் அங்கே வேலை செய்கிறாங்க, எப்படியாவது பார்த்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் வாங்கி கொடு, அவன் சுயநினைவாக இருந்தா அப்படின்னு.
உடனே அவன் போய் ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்துட்டான். சாவறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த தருணம் கிடச்சிது உள்ளே போய் பார்க்குறது. முற்றிலுமே வெந்து போன நிலைமை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் பேசினா கேட்குமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பேசுறது கேட்கும், ஆனால் அவரை ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். பேச ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய அன்பை குறித்து நான் சொல்ல ஆரம்பித்தேன். அவர் எப்பேற்பட்ட தேவன், அவர் எப்பேற்பட்ட தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். பாவிலும் பெரும் பாவியாக தன்னை அவர் அடையாளப்படுத்தி கொண்டார். பாவியோடு இருப்பதை அவர் அடையாளப்படுத்தி கொண்டார். எவ்வளோ பாவங்களை அவர் சுமந்தார், எப்படியெல்லாம் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி சுருக்கமாக ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக அவர் நான் சொல்ல கண்கள் ரெண்டும் வீங்கி இருக்கிறது. அந்த கண்கள்லேருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்குது. கண்ணீர்லேருந்து கண்கள் வழிந்து கொண்டே இருக்குது. அப்பொழுது எனக்கு ஞாபகம் வந்த வார்த்தை இதுதான். அவர் இடத்துல கடைசியாக சொன்னேன், லார்ட் சேவ் மீ. இந்த வார்த்தையை சொல்ல, ஐ ஆம் ஏ சின்னர், நான் ஒரு பாவி. 2 வார்த்தை தான், நான் ஒரு பாவி, லார்ட் சேவ் மீ. இவர்கள் சொன்னார்களே, அந்த சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய அந்த காற்றும் புயலுக்கும் நடுவாக அவர் மிகப்பெரிய ஜெபத்தை அவர் ஏறெடுக்கவில்லை. த லார்ட் சேவ் அஸ். அதைத்தான் நான் சொன்னேன், ஐ ஆம் ஏ சின்னர், லார்ட் சேவ் அஸ். இந்த 2 வார்த்தையை சொல்லு என்று சொல்லி நான் அவன் சொல்லும்பொழுது வாய் அசைந்தது. நான் திருப்பி பொறுமையாக சொன்னேன், ஐ ஆம் ஏ சின்னர். வாய் அசைந்தது. த லார்ட் சேவ் மீ அப்படின்னு சொன்னேன். ஆமேன் சொல்லி வெளியே வந்தேன். அந்த பையன் இறந்துட்டான். தேவன் எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான தேவன் பார். எப்படியும் நம்மை காக்க அவர் வல்லவர். அவர் முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க வல்லவர். இந்த சூழ்நிலைகள்லாம் நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக அவர் ஏன் அனுப்புகிறார்? in order to perfect us. He sends the perfecting storm to perfect us. நம்மை முழுமைப்படுத்துவதற்காக அவர் அதை நமக்கு அனுப்புகிறார். நீச்சல் குளத்தில் நீச்சலுக்காக நீச்சல் கற்றுக் கொடுக்கிறவர் கரையில் நின்று கொண்டிருக்கிறார். நீச்சல் அடிக்கிறவன் கற்றுக் கொண்டிருக்கிறார். கற்றுக் கொடுத்துக்கிட்டு நீச்சல் பயிற்றுனர் வெளியே நிற்கிறார். இப்பொழுது கொஞ்ச நேரம் அடித்து பார்த்தா முடியல, முழுக போகிறான். கத்துறான், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கரையில் இருக்கிற அந்த ட்ரெயினரை நோக்கி கத்துறான். அப்போ அவர் இடத்துல பேசும்பொழுது அவர் சொன்னார், ஏங்க நீங்கள் போய் காப்பாற்றுங்க, அவர் முழுக போகிறார். இப்போ காப்பாற்றக்கூடாது அப்படி சொல்கிறார். 2 தடவை முழுகி உள்ளே போயிட்டு முழுகி வரான். 3ஆவது தடவை முழுகி அவன் வெளியே போகும்பொழுது தான் இவர் போய் காப்பாற்றினார். வெளியே வந்த ஒரு இடத்துல கேட்டோம், இது நீங்கள் முன்னாடியே காப்பாற்றிக்கலாமே, ஏன் இப்போ காப்பாற்றல? நான் முன்னாடியே காப்பாற்ற என்னையும் சேர்த்து என்ன பண்ணுவான், பிடிச்சி he will depend on me என்று சொன்னான். அதாவது என்னை அவன் மேலே தள்ளி அது மேலே ஏறி உட்கார பார்ப்பான். அவனுக்கு தெரியாது, அது இன்வாலண்டரி ஆக்ஷன். என்னை தள்ளி என் மீது எழுதி உட்கார பார்ப்பான். 3 தடவை முழுகி அவன் எல்லா விதமான பலத்தையும் அவன் இழந்து விட்ட பிறகு, when he drains his strength, அவனுடைய பலத்தை அவன் இழந்து விட்ட பிறகு, அவனை நான் போய் பிடித்தா என்னை ஒன்றுமே அவனால் செய்ய முடியாது. ஜஸ்ட்டு அவனை அப்படி தூக்கிட்டு வந்துடலாம். நான் போனாக்கா என்ன உயிருக்காக போராடுகிற அவன் வலுக்கட்டாயமாக என்னை முழுக்குவான்னு சொன்னான். அதே போல் இந்த சீடர்கள் எல்லாவித நம்பிக்கையும் இழந்து விட்ட பிறகு, அவர்கள் மீனவர்கள், அவர்களுக்கு தெரியும், எல்லாவிதமான நம்பிக்கையும் அவர்கள் இழந்து விட்ட பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு பிரதட்சணமாக அவர் தோன்றி அங்கே படவிலுள்ள சென்றதை நாம் பார்க்கிறோம். அதிகமாக பேசலாம், பேதுரு நடந்ததை குறித்து அதிகமாக பேசலாம், பெரிதொரு நாளில் நாம் அதை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த படங்களுக்குள்ளாக பேதுருவோடு கூட சென்றதை பார்க்கிறோம். உடனடியாக அங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் ஆராதித்தார்கள் என்று பார்க்கிறோம். தே வர்ஷிப்டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற வார்த்தை அங்கே வருகிறது. இந்த சூழ்நிலைகள்லாம் கடந்து போய்விட்ட பிறகு, இந்த புயலெல்லாம் அமைதலான பிறகு அவர் உடனடியாக செய்த காரியம் என்ன? அவர்கள் தேவனை ஆராதனை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த புயலான சூழ்நிலைகள், நம்மளுடைய வாழ்க்கையில் வீசக்கூடிய புயலான காரியங்கள் முடிந்து விட்ட பிறகு ஆண்டவரை நாம் ஆராதிக்கக்கூடிய துதி நம்முடைய வாயிலே வரும் என்று சொன்னார். ஆகவே இதெல்லாம் கடந்து போகக்கூடியது. படகாம் நமக்குள்ளாக அவர் வரக்கூடியவர், அலைகளை அமைதல் படுத்தக்கூடியவர்,
அவர் மலை மீது இருந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. அவருடைய கண்கள் 7 கண்கள் என்று போடப்பட்டிருக்கு. அவருக்கு எத்தனை கண்கள்? 7 கண்களை உடையவர் என்று போடப்பட்டிருக்கு. 7 கண்கள்லாம் என்ன? பரிபூர்ணத்தை குறிக்கிறது. பரிபூர்ணமாக நம்மை பார்க்கக்கூடியவர் என்று அர்த்தம். பரிபூர்ணமாக நம்மை பார்க்கக்கூடியவர், பரிபூர்ணமாக பார்த்து கரெக்டான சமயத்திலே நம்மை காப்பாற்ற வல்லவர். ஆகவே சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போகாமல் தேவனையே சார்ந்து வாழ தேவன் தாமே நமக்கு உதவி ஒத்தாசை புரிவாராக.